குருளி ஆற்றிலே பன்மலை அடுக்கத்திலே பிறந்து குமரியிலே குருத்தாகி பொதுகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவேரி கரையிலே காலார நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து விந்திய மலை வரை வாளால் நிமிர்ந்து சேர சோழர் பாண்டிய மூவரசன் மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டியிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்தில் நிமிர்ந்து பன்னிசை போய் மதில் துயின்று காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் விரிந்து வானமாய் விளைந்து நக்கீர நப்பூதன் நன்னாதன் ஒக்கூர் மாசாத்தி ஒன்றாத்தான் கற்கோ ஆண்பார் தேகும் அரவி முதல் முக்கொடியும் தேன்பாலும் தெய்வத்தமிழுக்கு அளித்திட்ட கம்பனிவர்கள் ஊனோடு உயிரோடு ஊட்டி வளர்த்த அமிழ்தானே கையிலே எடுத்துக்கொண்டு களிமண் தட்டுகளில் கல்வெட்டுகளில் ஓலச்சுவடிகளில் மூங்கில் பட்டயங்களில் தாமிர படிவங்களில் இப்படி எல்லா காகித வடிவங்களில் நின்று விளையாடிய தமிழ் இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி செத்துக்கிட்டு வருது. இதை நம்முடைய சங்ககால புலவர்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பாருங்க. படிக்கும் போதெல்லாம் தமிழை